கிருஷ்ணகிரியில் பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பரப்புரை செய்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மார்ச் 2024 ஒரு மாதத்தில் 20 லட்சம் கோடி மதிப்புள்ள 1344 கோடிக்கும் அதிகமான UPI பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. இன்று ஜன்தன் ஆதார் மொபைல் காரணமாக நாட்டின் விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் ஏழைகளின் கணக்குகளுக்கு DPT மூலம் கடந்த ஆண்டுகளில் 29 லட்சம் கோடியை மாற்ற முடிந்தது. இந்த பணம் உங்களுடையது, ஊழல் இல்லாமல் உங்களை சென்றடைந்தது. இதனை நமது அரசாங்கம் சாத்தியப்படுத்தியுள்ளது. पहले इस कंट्री में 10 to 12 किलोमीटर सड़क पर डे बनती थी. आज 37 to 40 किलोमीटर रोड प्रतिदिन बनने लगी हैं. और आज पूरे देश में जिस तरीके से नए एयरपोर्ट्स खुल रहे हैं, पहले 74 एयरपोर्ट्स हुआ करते थे, आज 148 एयरपोर्ट इस देश में खुल गए. முன்பு நாட்டில் 10 to 12 கிலோமீட்டர் வரை தினசரி அமைக்கப்பட்ட சாலை இன்று வேகமாக 37 to 40 கிலோமீட்டர் ரோடு போடுவது என்பது அன்றாட வழக்கமாகிவிட்டது. நாட்டின் கிட்டத்தட்ட 99% கிராமங்கள் நடைபாதை சாலைகளால் இணைக்கப்பட்டுள்ளன. இது மிகப்பெரிய சாதனையாகும். கடந்த 9 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 3.5 லட்சம் கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டன. 80,000 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் இப்போது அமைக்கப்பட்டுள்ளன. இன்று நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் திறக்கப்படும் வேகமானது நாட்டில் விமான இணைப்பை வலுப்படுத்தியுள்ளது. 2014 ஆண்டு வரை நாட்டில் 74 விமான நிலையங்கள் மட்டுமே இருந்த நிலையில் இன்று 148 விமான நிலையங்களாக உயர்ந்துள்ளது என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 2014 में भारत में केवल 7 एम्स थे. आज देश में 22 नए एम्स या तो बन गए हैं या बन रहे हैं. 2014 ஆண்டுக்கு பிறகு நாட்டில் மருத்துவ வசதிகளை அதிகரிப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு முக்கியத்துவம் அளித்துள்ளார். 2014 நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே இருந்த நிலையில் இன்று புதிய 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் நாட்டில் கட்டப்பட்டுள்ளன அல்லது கட்டப்பட்டு வருகின்றன. My dear friends, हमने सिर्फ वोट पाने या सरकार बनाने के लिए हम पॉलिटिक्स नहीं करते हैं. हम पॉलिटिक्स करते हैं तो नेशन बिल्डिंग के लिए हम पॉलिटिक्स करते हैं. अगर ऐसा न होता तो हमारी सरकार ने 2 डिफेंस कॉरिडोर बनाए थे. एक डिफेंस कॉरिडोर उत्तर प्रदेश में बनाया था, तो दूसरा डिफेंस कॉरिडोर यदि कहीं पर बनाया तो साउथ में तमिलनाडु में डिफेंस कॉरिडोर बनवाने का काम किया था. எனது அன்பு நண்பர்களே, நாங்கள் ஒருபோதும் வாக்குகளை பெறுவதற்காகவோ அல்லது கிருஷ்ணகிரியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பாஜகவின் பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்து ராஜ்நாத் சிங் பரப்புரை செய்த அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.